அஸ்ஸலாமு அலைக்கும். தீமையை தடுக்காவிட்டால் அனைவருக்கும் அழிவு. நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க, அல்லாஹுடைய கட்டளைக்கு உட்பட்டு நடப்பவர்களுக்கு அவைகளை மீறுபவர்களுக்கும் கப்பலில் பயணம் செய்யும் ஒரு கூட்டத்தினரை உதாரணமாக சொல்லியிருக்காங்க. சீட்டு போட்டு பார்த்து சிலர் மேல் தளத்திலும் சிலர் வந்து கீழ்த்தளத்திலும் இருக்கிறாங்க. கீழ்த்தளத்தில் இருப்பவங்க வந்து நாம் வந்து தண்ணீர் தேவைப்பட்டால் மேல்தளத்திற்கு வர வேண்டும். இவ்வாறு இருக்க வந்து கீழ்த்தளத்தில் இருப்பவங்க வந்து நாம் வந்து தண்ணீர் எடுக்க மேலே செல்வதால் அவர்களுக்கு சிரமம் ஏற்படுது. கப்பலுக்கு அடியில் வந்து தான் நிறைய தண்ணி இருக்குது, நம்ம வந்து கப்பலுக்கு கீழ்த்தளத்தில் ஒரு துவாரம் போட்டு கொண்டா கடலில் இருந்து வேண்டிய அளவு நிறைய தண்ணீரை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுறாங்க. இப்போது மேல்தளத்தில் இருப்பவங்க வந்து கீழ்த்தளத்தில் உள்ளவங்கள்ட்ட வந்து அறிவினர்கள் இந்த வேலையை பார்த்து நமக்கென்ன இது அவர்களுடைய வேலை என்று கருதி தடுக்காமல் விட்டுவிட்டால் கப்பல் வந்து மூழ்கி இரு பிரிவினரும் வந்து அழிந்துடுவாங்க. அதனால் மேலே இருப்பவங்க வந்து இவர்களை வந்து தடுத்து நிறுத்தினா 2 பேருமே வந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூல் வந்து புகாரி, திர்மிதி. ஒரு முறை வந்து சஹாபாக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து எங்களில் நல்லடியார்களும் பயபக்தி உள்ளவர்களும் இருக்கும்போது நாங்கள் அழிக்கப்படுவோமான்னு சொல்லி கேட்குறாங்க. வந்து தீமைகள் வந்து மிகச்சிருச்சுன்னா அழிவு ஏற்படும் சொல்லி பதில் சொல்கிறாங்க. இன்று வந்து முஸ்லீம்கள் வந்து அழிவு பாதையில் செல்கிறார்கள் என்று எங்கு பார்த்தாலும் சோகமாக பேசப்படுகிறது. நவுது பில்லாஹி மின்ஹா. அவர்களை வந்து திருத்துவதற்கு புதுமையான வழிகளை வந்து கையாளப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த நோய்க்கு என்ன சிகிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது எந்த அளவு செயல்படுத்தப்படுகிறது இதை பற்றியெல்லாம் உலக கல்வி கற்றவர்களும் தீனுடைய கல்வி கற்றவர்களும் சிந்திச்சு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் தீனுடைய முன்னேற்றத்திற்காக தீன் கூறும் வழிமுறைகளை பயன்படுத்தி நம்மளும் வந்து முன்னேறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா, தீமையை தடுப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.